ஓம் நம சிவாயா. மாணிக்கவாசகர் எழுதிய திருவம்பாவை முதல் பாடல் பொருள் விளக்கம். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் முதலும் முடிவும் இல்லாத அரிய பெருமைகள் கொண்ட ஒளியானவனான அந்த சிவபெருமானை நாங்கள் யாம் பாடக் கேட்டேயும் நாங்கள் பாடக் கேட்டும் வாழ் தடங்கண் மாதே, ஒளி பொருந்திய நீண்ட விழிகள், அழகிய குளிர்ச்சியான விழிகளை கொண்ட பெண்ணே, வளருதியோ இன்னும் நீ உறக்கம் கலையாது இன்னும் உறக்கம் கலையாமல் இருக்கின்றாயோ, உறங்குகின்றாயோ? உன் செவிதான் என்ன? நாங்கள் பாடிய பாடலை கேட்டும் உன் செவிகளில் அந்த பாடல் விழவில்லையா? வன் செவியோ நின் செவிதான். உன் செவிகள் காது கேளாத செவிகளாயினவோ, வன்மையான செவிகளாயினவோ? மாதேவன் வார்கழல்கள் சிவபெருமான் அந்த நெடிய சிலம்புகள் அணிந்த அந்த திருவடிகளை வாழ்த்திய வாழ்த்தொலி, நாங்கள் வாழ்த்திய அந்த ஒலியானது, வாழ்த்தின் ஒலியானது தெருவில் நாங்கள் வரும்பொழுது வீதிவாய் கேட்டலுமே. நாங்கள் தெருவில் அவனின் திருவடிகளை போற்றி புகழ்ந்து பாடியவாறு நாங்கள் தெருவில் வந்த அந்த ஒலியை கேட்ட மற்றொருத்தி என்ன செய்தாள் தெரியுமா? விம்மி விம்மி மெய்மறந்து அவள் படுக்கையில் கிடந்த அவள் அந்த ஒலியை, அவன் இறைவனின் பெயரை கேட்ட உடனேயே தன்னை மறந்து விம்மி அழுது தன் நிலை மறந்து போதார் அமளியின் மேல் பூக்கள் தூவிய படுக்கையின் மேல் இருந்தவள் அந்த நிலையிலிருந்து கீழே விழுந்து புரண்டு தன் நிலை மறந்து மூர்ச்சித்து கிடந்தாள். நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள். ஒன்றும் அறியாதவள் போல அவள் மூர்ச்சித்து கிடந்தாள். அப்படிப்பட்ட நிலையை அவளுக்கு வாய்த்தது. நீ என்ன என்றால் நீ கேட்டும் கேட்காததைப் போல இன்னும் உறங்குகின்றாயோ? என்னே இதே எம் தோழி பரிசேலோர, இதுதானா உன்னுடைய நிலை? நீ இருக்கும் நிலை இதுதானா என்று அந்த பெண்கள் அந்த உறங்கக்கூடிய பெண்ணை எழுப்புவதாக அமைந்துள்ளது.